தமிழ்நாடு உள்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்வதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நாளை மறுதினம் ஆரம்பமாகின்றன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மேலும் எஸ்ஐஆர் குறித்து ஆலோசிக்க திமுக சார்பில் அதிமுக மற்றும் பாஜகவை தவிர்த்து 60 கட்சிகளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைத்தனர். இதன்படி சென்னை தியாகராய நகரில் உள்ள விடுதியில் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் 49 கட்சிகள் பங்கேற்றன. இக்கூட்டத்தில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளால் ஏற்படும் ஆபத்தை எதிர்கொள்வதற்கு முதல்வர் எடுத்துள்ள அவசர நடவடிக்கையை விசிக வரவேற்கிறது. இதனை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து முதல்வர் வரைவு தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார். அதனை வரவேற்கிறோம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், இது வாக்குரிமையை குறிவைத்து நிகழ்த்தப்படுகிற ஒரு தாக்குதல் அல்ல, குடியுரிமையை குறிவைத்து நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல். இந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரங்களை தான் கேட்கிறார்கள். ஆதாரத்தை வேண்டாம் என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், இது குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கானது அல்ல என்பதுதான். 2002ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் அதை பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். காலக்கெடு, அதாவது கால அளவை சொல்லுகிறார்கள். 1987க்கு முன்பு பிறந்திருந்தால் பிறந்த தேதி, முகவரி, தந்தை பெயர் உள்ளிட்ட ஆவணங்களை காட்ட வேண்டும். 1987லிருந்து 2004இல் இந்தியாவில் பிறந்திருந்தால் அதற்குரிய பிறந்த தேதி, பிறந்த இடம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை தர வேண்டும் என்கிறார்கள். குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடுதான் இது. மறைமுகமாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் அவர்களது நோக்கம். இறுதி இலக்கை அறிவிப்பதற்கு NRC தேவைப்படுகிறது. அதனால்தான் இதனை பயன்படுத்தி வருகிறார்கள். இதனை அரசியல் கண்ணோட்டத்தோடு அணுக வேண்டும். தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செய்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பீப்பிள் ரெஸ்பான்சிபிள் ஆக்ட், அதன் மூலம்தான் வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும். தேர்தல் நடைபெறும் ஓராண்டில் இது செய்யக்கூடாது என்பது சட்டம் இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு முன்னால் நடத்த வேண்டும். தேர்தலுக்கு பின்னால் நடத்த வேண்டும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வரட்டும், வழக்கு முடிக்கட்டும். தேசிய குடியுரிமையை நடைமுறைப்படுத்துவதற்காக இதை செய்கிறார்கள். இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது. இதை கடுமையாக எதிர்க்கிறோம் என தெரிவித்தார்.